வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கொல்லூர் மூகாம்பி அம்மன் கோயிலுக்கு எப்படி வருது அப்படின்னு போன ஷார்ட்ஸில் கொடுத்துருந்தேன். இப்போ கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். கொடிமரம் அது பக்கத்துலேயே விளக்கேற்றி நைட்டு ஃபுல்லாக அது விளக்கேற்றி பக்கத்துலேயே ஒரு கொடிமரம் மாதிரி இருக்கும். அது பார்த்துருப்பீங்க. கோயிலுக்குள்ளே இருக்கிற பிரகாரம் தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இங்கே மரத்தாலான ஒரு தேர் இருக்குது. கோயிலுக்கான பூஜா டைமிங்ஸ் நான் இப்போ காமிச்சிட்றேன். எப்போ வரணும், என்ன மாதிரி பூஜை டைமிங்ஸ் இருக்குது, அது எல்லாமே இங்கே காமிச்சிட்றேன். பார்த்துக்கோங்க. வீடியோ கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். கோயில் வழியாகவும் அன்னதான கூடத்துக்கு நம்ம போக முடியும் சாமி கும்பிட்டுட்டு. அதுதான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. கோயிலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மரத்தாலான தேர், வெள்ளியாலான தேர், கோயில் அம்மனுக்கு சாத்தின பட்டு புடவை இதெல்லாம் விற்கிறதுக்கு தனி கவுண்டர் இது எல்லாமே இருக்கும். பெஸ்ட்டு டைமிங் நீங்கள் உள்ளே போய் சாமி கும்பிட்றதுக்கு மதியானம் 12:30 மணிக்கு வந்து நில்லுங்க. ஒரு 1:30 2 மணிக்கெலாம் சாமியை கும்பிட்டுட்டு வெளியில் வந்துடலாம். இல்லை அப்படின்னா லைனில் நின்று பொறுமையாக போனீங்க அப்படின்னா லேட் ஆகும். மதியான டயத்தில் போனீங்கன்னா அவங்க கோயில் வந்து அந்த நட சாத்தத்துக்காக கொஞ்சம் வேகமாக லைனை மூவ் பண்ணுறாங்க. ஈஸியாக இருக்குது. இதான் நான் சொன்ன அந்த வெள்ளித்தேர். தளபதி விஜயே இங்கே வந்து கும்பிட்டுட்டு போயிருக்காருன்னா பாருங்க, அப்போ எந்த அளவுக்கு பிரபலமாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இதுக்கு அடுத்தடுத்த ஷார்ட்ஸில் உடுப்பியில் இருக்கிற உலகத்திலேயே முதல் தடவையாக இருக்கக்கூடிய நவரத்ன தேர் பவனி அது நம்ம பார்க்க போகிறோம். அது நம்ம கையால் இழுக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல போகிறேன். 2 நாள் அங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம். அது ஃபுல் வீடியோஸ், பீச்சஸ், மங்களாபுரம் போய் அதாவது மேங்களூர் போய் அங்கே இருக்கிற கோயில்கள் இதெல்லாம் காட்டி தான் இந்த ஷார்ட் சீரிஸ் கம்ப்ளீட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.